வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காளியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். இந்த ஆதித்யாதி நவக்கிரக பரபிரமணே நமகான்னு சொல்லுவோம். அதான் ஆதித்யாதினா சூரியன் முதற்கொண்டு இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன்னு பேர் இதுக்கு. அது ஏன் சூரியன் முதல் கொண்டான 9 கிரகங்களுக்கு நவக்கிரகங்களுக்கு நம்ம வணக்கம் செலுத்தணும்னு சொன்னால், நம்முடைய தாய் தந்தையர் போன்றது இது. நம்முடைய தாய் தகப்பன் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் பிறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த உலகத்துக்கே கொடுத்துருக்கிற ஒரு சக்தி சூரிய சந்திரன் சொல்லக்கூடிய குடும்பங்களுக்கு உண்டு. இந்த சூரியன் இல்லாமல் உலகத்தில் ஒரு சின்ன புல் பூண்டு கூட விளையாதுன்றது விஞ்ஞானம். இதை யாருமே மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட விஞ்ஞானபூர்வமான உண்மையை நம்ம ஜோதிட ரீதியாக தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லைன்றதுக்கு நிறைய அத்தாட்சிகள், நிறைய சான்றுகள் இருக்குது, நிறைய விஞ்ஞான ரீதியான ப்ரூஃப் இருக்குது. இந்த சூரியன்னு சொல்கிறதுல நமக்கு விப்கயார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சிறு வகுப்பிலேயே உங்களுக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாருக்குமே அநேகமாக தெரிஞ்சிருக்கும். விப்கயார்னு சொல்கிறது 7 எழுத்துக்கள் கொண்ட ஆங்கில சொற்றொடர். அந்த வி அப்படின்றது வயலட்டு, ஐன்றது இண்டிகோன்னு சொல்லி, இந்த சூரியனிலிருந்து இந்த ரிஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க, ஒளிச்சிதறல். அந்த ஒளிச்சிதறல் மூலமாக இந்த 7 வண்ணங்கள் வெளிப்படுறது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த 7 வண்ணங்களுடைய கலவைன்றது வெள்ளை. அதனால தான் வெள்ளையை எல்லாருமே போற்றுவாங்க. அது தூய்மைன்னு சொல்லுவாங்க. வெள்ளை உலகத்திலேயே அக்செப்டட் கலர். அது ஒரு ஜென்டில்மேன் சொன்னால் வெள்ளையாடு அணிவாங்க, மினிஸ்டர் ஒயிட்டுன்றாங்க. அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரிலாம் வழக்கியல் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அந்த வெண்மைக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அதுக்கு முக்கியமான காரணம், உலகத்தில் இருக்கிற அத்தனை வண்ணங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த வெண்மை. அப்படிப்பட்ட வெண்மையில் 7 வண்ணங்கள் இருக்குது. இந்த 7 வண்ணங்கள் தான் ஃபண்டமெண்டல் பிளானட்ஸ் ஃபார் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். ஜோதிட சாஸ்திரத்துக்கு இந்த 7 வண்ணங்களுடைய சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தான் நமக்கு பயன்படுத்துகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் 12 கட்டங்கள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது. ஆனால் அந்த 9 கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே கிரகத்தினுடைய அந்தஸ்து கிடையாது. அதில் 7 கிரகத்துக்கு தான் அந்த கிரகங்களுடைய அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 9 கிரகங்களில் ராகு கேத்துன்றது சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள்னு சொல்லி அதுக்கு நட்சத்திர அந்தஸ்து அல்லது கிரக அந்தஸ்து கொடுக்கறது இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த சந்திரனுக்கு மஞ்சள் நிறம் கொடுக்குறோம். அதே மாதிரி சூரியனுக்கு வெள்ளை நிறத்தை கொடுக்குறோம். சூரியனுக்கு மாணிக்கம்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலந்த ஒரு வெண்மை அது. அப்புறம் சனி கிரகத்துக்கு நீல கலரை கொடுக்குறோம். புதனுக்கு பச்சையை கொடுக்குறோம். குருவுக்கு ஒரு பர்பிள்னு சொல்லுவாங்க, ஒரு மஞ்சள் கலந்த ஒரு ப்ரௌன். இது அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கலர் இருக்குது. அந்த கலருக்கு குணாதிசயங்கள் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் அனஸ்தேஷியான்னு சொல்லக்கூடிய மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படலை. அப்பவும் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல பலசாலியாக இருக்கவங்க கை கால்கள்லாம் பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு அந்த ஆப்ரேஷன் யாருக்கு பண்ணுறோமோ அந்த நோயாளிக்கு பசுமைகளை பார்த்துட்ருக்க சொல்லுவாங்க. பசுமைகளை பார்த்தா நோய் குறையும். இந்த உடல் நோயினுடைய பாதிப்பை குறைக்கிறதுக்கு அது சக்தி உண்டு. இருந்தாலும் அனஸ்தேஷியா கொடுக்காமல் இருந்தால் அது ரொம்ப பெரிய டார்ச்சராக இருக்கும், ரொம்ப வலி இருக்கும். இருந்தாலும் அந்த காலத்து மனிதர்களுக்கு அதுக்கான ஆகிருதி சக்தியெல்லாம் இருந்தது, மன திடமும் இருந்தது. அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை. எப்படி இந்த காட்டில் மிருகங்கள்லாம் தானே தன்னை பழக்கப்படுத்திட்டு எல்லா சூழ்நிலைக்கும் தக்கவாறு மாற்றிக்கிறதோ, அந்த மாதிரி மனிதனும் அந்த காலத்தில் அப்படி தான் வாழ்ந்தாங்க. இப்போ நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கவே அந்த சக்தியெல்லாம் நம்ம இழந்திருக்கோம். அந்த காலத்தில் அந்த மாதிரி சக்தியுடையவர்கள் பச்சை வண்ணத்தை பார்த்து உடல் நோயை போக்கினாங்க, உடல் வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த மஞ்சள்னு சொல்கிறது சுபகாரியங்களை குறிக்கிறது. சுபகாரியங்களை குறிக்கிறதுனா என்னென்னா, மஞ்சள் நீராட்டம்னு சொல்லுவாங்க. மஞ்சளை பூசுவாங்க, மஞ்சளை கால்லையும் பூசுவாங்க, முகத்துலேயும் பூசுவாங்க. அந்த மாதிரி எந்த சுபம் இருந்தாலும் இந்த நிகழ்வு உண்டு. அதுக்கு என்ன காரணம்னா, மஞ்சள்ன்றது ஆன்டிசெப்டிக், அது சுபத்தை காட்டும். ஒரு நல்ல சுபகாரியம் மட்டும்தான் அங்கே மக்கள் கூடுவாங்க. அங்கே இந்த இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதை பயன்படுத்தினதாக ஒரு காது வழி செய்தி உண்டு. இது மஞ்சள் நிறத்துக்கூடியானது. சிவப்பு வண்ணம்னு சொன்னால் அந்த காலத்துலேருந்து எல்லாருக்குமே ஒரு அச்ச உணர்வை கொடுத்தது, டேஞ்சர்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி வாகனங்கள் ஓடக்கூடாதுன்னு சொல்லும்போது சிவப்பு வண்ணம் தெரியும். நீங்கள் தயார் நிலையில் இருக்கலான்றதுக்கு மஞ்சள் கொடுப்பாங்க. பச்சை கொடி காட்டிட்டா நீங்கள் போகலாம், பச்சை வெள்ளை கறிஞ்சால் போகலாம்.
ஸோ இந்த மூணுத்துக்கும் அர்த்தம் இருக்கவே தான் உலகம் மொத்தம் இந்த கலரை வந்து யூனிஃபார்மாக எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. இந்த ப்ளூன்னு சொல்லுவாங்க, ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூன்றது வந்து நீல மேக சாமளன்னு சொல்லுவோம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த நீல மேக சாமளன்னு பேர். கிருஷ்ண பரமாத்மா வந்து வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஈடுபாடு கொண்ட மொற்ற 7 உலகத்தையும் தன்னுள்ள அடக்கியவர்னு இந்த புராணங்கள் சொல்கிறது. இது விஞ்ஞானபூர்வமாக பார்த்தா ஆகாசமும் நீலம், சமுத்திரத்துக்கு அந்த நீளமும் கிடைக்கிறது. அது ரெண்டையும் இணைக்கக்கூடியதில் தான் இந்த உலகம் அடங்கியிருக்கு. உலகத்தினுடைய 3/4 பங்கு சமுத்திரம் தான் இருக்குது. அதனால் இந்த நிறத்தினுடைய அடிப்படையில் தான் கிருஷ்ண பகவானுக்கு வந்து நீலம் கொடுத்தாங்கன்னு ஒரு சரித்திரம் உண்டு. இதில் கருநீலம்னு ஒன்று இருக்குது. இந்த டீப் சீன்னு சொல்லுவாங்க, பிளாக் சீன்னு சொல்லுவாங்க. அந்த கருநீலம்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து சனியினுடைய சக்தி உண்டு. அந்த சனி பகவானுக்கு வந்து அந்த கருநீலம் தான் குறிப்பாக, அது கருப்பு கிடையாது, ஆனால் கருநீலம். ஆனால் வாழ்க்கையில் எல்லாரும் கருப்புன்னு பயன்படுத்துகிறோம், தவறு இல்லை. அப்புறம் இந்த பச்சை நிறம்னு சொல்கிறது புத பகவான். அதனால தான் பொன்னாட்டாலும் புதன் ஆப்படாதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணுன்னா கோல்டு, புதன்னு சொன்னால் பச்சைக்கல். இந்த பொற்கொல்லர்கள் வந்து இந்த சாமணம்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை கொண்டு பொண்ணை கெட்டியாக பிடிக்க முடியும், பொண்ணு ஒன்றும் ஆகாது. ஆனால் இன்னொரு சாமணத்தை கொண்டு அந்த புதன்னு சொல்லக்கூடிய பச்சை கல்லை பிடிக்கும்போது அது ரொம்ப நுட்பமானது. கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கூட உடைஞ்சிரும், அந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன் போயிடும். அதனால தான் இந்த வாழ்க்கையில் என்ன வந்ததுன்னா பொன்னாட்டாலும் புதன் ஆப்படாதுன்னு வந்தது. ஸோ இது ரெண்டையும் அணைச்சி தான் இந்த பச்சைக்கல் மோதிரம் பண்ணுவாங்க. இது புதனுடைய குணம். அவ்வளவு நாசுக்கான குணம் படைத்த புத பகவான் தான் கல்விக்கு அதிபதியாக இருக்கார். கல்வி கேள்விகளை சிறந்து இருக்கிறதுக்கும், அறிவாளியாக இருக்கிறதுக்கும், நாசுக்காக இருக்கிறதுக்கும், ஜென்டில்மேன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு தன்மையை பெறத்துக்கும் இந்த புத பகவான் ரொம்ப உதவியாக இருக்கார். குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கு உடையவர். அந்த மஞ்சள் ஆடை அணிந்து தான் குரு பகவானுக்கு, குரு தட்சிணாமூர்த்திக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறது வழக்கம். மஞ்சள் நிறம்ன்றது 2 விஷயத்தை குறிக்கும். ஒன்று வந்து இன உணர்வை காட்டும், இன்னொன்று வந்து பக்தி உணர்வை காட்டும். அதாவது ஈசனோடாயினும் காதல் கொள்வோம்னு சொல்லுவாங்க. அது வந்து கடவுள்கிட்ட கூட நீ காதல் கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் காதல்னு பேர், பற்றுன்னு பேர், பிடிப்புன்னு பேர். அந்த மாதிரி பிடிப்பு சக்தியை கொடுக்குறது இந்த மஞ்சள் நிறம். அது இன்றைய காலகட்டத்தில் வர்ணிக்கும் போது காமத்தினுடைய அடிப்படைன்னு சொல்கிறாங்க, செக்ஷுவல் பர்வர்ஷன் சொல்கிறாங்க. அதே அடிப்படையில் தான் அந்த மஞ்சள் நிறத்துக்கு பக்தியினுடைய அடிப்படையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதிக பக்தி உள்ளவர்களுக்கு இந்த மஞ்சள் நிறத்தினுடைய ஆடை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஆன்மீகத்துக்கு ஒரு முக்கியமான வண்ணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு அடிப்படையை கொடுத்து தான் இந்த சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாமே எந்த அடிப்படையில் ஏற்பட்டதுன்னு சொன்னால், சூரியனுடைய குடும்பத்தில் வாழக்கூடிய இந்த சோலார் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய வாழ்நிலையில் எப்படிப்பட்ட ஏற்றங்கள் தாழ்வுகள், மனநிலையில் முக்கியத்துவங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நேயர்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், என்னன்னா இந்த சூரிய சக்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்குமா, ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி தானே கொடுக்குறதுன்ட்டு. ரொம்ப வேலிட் பாயிண்ட் அது. இப்போ வந்து சூரிய சக்தி இருக்குது. அந்த சூரிய சக்தி இந்த சம்மர் சீசனில் மாங்காயை விளைவிக்கிறதுக்கு பயன்படுறது. ஆனால் குளிர்காலத்தில் விளையக்கூடிய பயிர்களுக்கு அது சத்துருவாக இருக்குது. எல்லாம் ஒரே சக்தி தான். இந்த காலத்தில் இந்த பருவநிலையில் இந்த காய் தான் விளையும் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்கும்போது இதில் எவ்வளோ விஞ்ஞான அடிப்படை இருக்குன்றதை மக்கள் உணரலாம். அதனால் அந்த கேலக்சியல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது வானிலை இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள், கிரகங்கள், இதெல்லாம் வந்து பூமியை நோக்கி எப்போவுமே ஒரு சக்தியை வந்து பாய்ச்சி கொண்டு தான் இருக்குது. அந்த சக்தி மூலமாக தான் மனமாற்றங்கள், குணமாற்றங்கள், அதிர்ஷ்ட மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுன்றதுக்கு விஞ்ஞான அடிப்படையில் ரொம்ப தரோவாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அந்த நிலையில் அடிப்படையாக எழுதப்பட்டது தான் ஜோதிட சாஸ்திரம் பேர். அந்த காலத்தில் வராகமிகிரர், ஆரியபட்டர் போன்ற மிகப்பெரிய, பாஸ்கரா போன்ற மிகப்பெரிய ஜோதிட வல்லுநர்கள் இருந்தாங்க. மேல்நாடில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த நாஸ்டடாமிஸ்ன்னு சொல்லுவோம், ரஸ்புட்டின்னு சொல்லுவோம், மெஸ்மர்னு சொல்லுவோம். இப்படி பலவிதமான நிபுணர்கள் அந்த நாட்டில் அந்த காலத்தில் வானியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில், இந்த அஸ்ட்ரானமின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தின் அடிப்படையில், அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய ப்ரெடிக்டிவ் சயின்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி பல நுணுக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறதுனால மனிதனுக்கு அது இன்றியமையாத ஒன்றுன்றது தெரிஞ்சு அதை நேர் வழியில் எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு தயங்காமல் பயன்படுத்தலாம். இப்படிப்பட்ட நல்லதொரு செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.